சுற்றுச்சூழல் பாதிப்பை உருவாக்கும் பிளாஸ்டிக் மற்றும் பாலியஸ்டரில் தயாரிக்கப்படும் கொடிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என திருப்பூர் தையல் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூரில் அங்கேரிபாளையம், வெள்ளியங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 35 ஆண்டுகளுக்கும் மேலாக கதர் துணியில் தேசிய கொடி தயாரிக்கும் தொழில் நடைபெற்று வருகிறது. இதில் நூற்றுக்கணக்கான தையல் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு தயாரிக்கப்படும் தேசிய கொடிகள் பல்வேறு மாவட்டங்களுக்கு மட்டுமின்றி வெளி மாநிலங்களுக்கு விற்பனைக்காக அனுப்பப்பட்டு வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக பிளாஸ்டிக் மற்றும் பாலியஸ்டர் தேசிய கொடிகள் விற்கப்படுவதால் கதர் துணியில் தேசிய கொடி தயாரிக்கும் தொழில் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இத்தொழிலை நம்பி உள்ளவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் பிளாஸ்டிக் மற்றும் பாலியஸ்டரால் உருவாக்கப்படும் தேசிய கொடிக்கு தடை விதிக்க வேண்டும் என தையல் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிளாஸ்டிக் கொடிகளும் அட்டை தொடிகளும் தேவையற்ற பாலிஸ்டர் தொடிகளில் கொடி உற்பத்தி பண்றாங்க. அந்த கொடிகள் வந்த கடிக்கு எங்க தொழில் நசிஞ்சு போச்சு. அந்த நசிஞ்சு போன காரணத்தினால எங்களை மாதிரி தொழிலாளிகள் நிறைய வேலை இழந்து அப்புறம் கொடி உற்பத்தி ரொம்ப குறைஞ்சு போச்சுங்க.